எம்ஜிஆர் என்ற மூன்றெழுத்தோடு திரைத்துறை மற்றும் அரசியல் வாழ்வில் பின்னி பிணைந்தது ஆர்எம்வி என்ற மூன்றெழுத்து. திராவிட இயக்க முன்னோடி, திரைப்பட தயாரிப்பாளர், இலக்கிய ஆர்வலர் என பன்முகங்களை கொண்ட ராம வீரப்பனின் பெருவாழ்வை திரும்பி பார்ப்போம். ஆர்எம்வி என்ற மூன்று எழுத்துக்களை அடையாளமாக பெற்றவர் தமிழக அரசியல் வரலாற்றில் மிக முக்கிய இடத்தை பெற்ற ராம வீரப்பன். திராவிட இயக்கம் தமிழகத்தில் வேரூன்றிய காலத்தில் அதன் கொள்கைகளை மக்கள் மத்தியில் எடுத்துச் செல்ல பயன்பட்டவை நாடகங்கள். அக்காலத்தில் ஏராளமான நாடக நிறுவனங்கள் செயல்பட்டு வந்தன. அதில் முக்கியமானதாக விளங்கிய நடிப்பிசை புலவர் என பெயர் பெற்ற KR ராமசாமியின் நாடக நிறுவனத்தில் தொடங்கியது புதுக்கோட்டை மாவட்டம் வல்லத்திரா கோட்டையில் ராமசாமி தெய்வானை தம்பதியின் மகனாக 1926 செப்டம்பர் 9 பிறந்த வீரப்பனின் வாழ்க்கை. பெரியார், அண்ணா இவர்களை பார்க்கவும் பேசவும் வாய்ப்பை பெற்றார். சென்னை வந்த பின் பெரியார், அண்ணாவை கொள்கை தலைவர்களாக கொண்டு செயல்பட்டு வந்தவரும் அந்நாளில் புரட்சி நடிகர் என்று அறியப்பட்டவருமான எம்ஜிஆரின் அறிமுகம் கிடைக்கிறது. அங்கு தொடங்கியது வீரப்பனின் இயற்றம். எம்ஜிஆர் என்ற மூன்றெழுத்து பெற்ற மகத்தான வரவேற்பு தனக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தை தந்து அவரைப் போலவே மூன்றெழுத்துக்களால் மக்கள் ஆர்எம்வி என்றறிய தரும் வகையிலான பெரும் பேரை தரும் என அந்நாளில் அவர் எண்ணி பார்த்திருக்க மாட்டார். எம்ஜிஆரின் நாடக நிறுவனத்திற்கு நிர்வாகியாக பணியாற்றி அவரின் நன்மதிப்பை பெற்று எம்ஜிஆர் பிக்சர்ஸின் நிர்வாகியாகிறார். நாடோடி மன்னனில் இருந்து உலகம் சுற்றும் வாலிபன் வரை அதன் வளர்ச்சியில் துணை நின்றார். 1956 ராஜம்மாள் என்பவரை தன் வாழ்க்கை துணைவியாக ஏற்றுக்கொண்டார். திராவிட முன்னேற்றக் கழக பணிகளிலும் எம்ஜிஆரின் துணை நின்றவர். சத்யா மூவிஸ் என்ற பெயரில் பட நிறுவனத்தை தொடங்கினார். அவரின் தயாரிப்பில் வெளிவந்த தெய்வத்தாய் தான் இயக்குனர் சிகரம் K. பாலச்சந்தரை திரைத்துறைக்கு கொண்டு வந்தது. எம்ஜிஆரை கதை நாயகனாக கொண்டு ஆரம்பி தயாரித்த படங்கள் திராவிட இயக்க கருத்துக்களை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்க பயன்பட்டன. எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கிய போதும் அவருடனேயே பயணிக்க தொடங்கினார். சட்ட மேலவை உறுப்பினராகவும் பின்னாளில் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அமைச்சராகவும் மக்கள் பணியாற்றினார். எம்ஜிஆர் நோய்வாய்ப்பட்டு அமெரிக்காவில் சிகிச்சை பெறச் சென்றபோது தமிழக தேர்தல் களத்தை சிறப்பாக கையாண்டு மீண்டும் அதிமுக ஆட்சியை கொண்டு வந்ததில் முக்கிய பங்கு வகித்தார். எம்ஜிஆர் மறைவிற்கு பின் ஜானகி அம்மையாரை தமிழக முதல்வராக்கியதிலும் இவர் பங்கு அதிகம். பின்னாளில் ஜெயலலிதா தலைமையில் அதிமுக ஒருங்கிணைந்த போது அவரது தலைமையிலான அமைச்சரவையிலும் இடம்பெற்றார். அரசியல் ஒரு தளமென்றால் திரைத்துறை மற்றொரு தளமாக கொண்டு இயங்கிய ஆர்எம்வி ரஜினி, கமல் போன்ற மிகப்பெரிய நடிகர்களை கொண்டும் படங்களை தயாரித்து வந்தார். அப்படி அவர் தயாரித்த பாட்ஷா திரைப்படத்தின் வெற்றி விழாவில் ரஜினிகாந்த் பேசிய சர்ச்சைக்குரிய பேச்சு ஆர்எம்வியின் அரசியல் வாழ்க்கையை புரட்டி போட்டது. அமைச்சரவையிலிருந்து நீக்கம், கட்சியிலிருந்து நீக்கம் என பல இக்கட்டுகளை எதிர்கொண்ட அவர் பின்னர் எம்ஜிஆர் கழகத்தை நிறுவி மக்கள் பணியாற்றி வந்தார். திமுகவோடும் இணக்கம் காட்டினார். திரைத்துறை மற்றும் அரசியலில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கிய ஆர்எம்வி சென்னை கம்பன் கழகம், ஆழ்வார்கள் ஆய்வு மையம் போன்றவற்றின் மூலம் இலக்கிய துறைக்கும் சீரிய பங்களிப்பை வழங்கியுள்ளார்.